பால் விலை உயர்வு, வீட்டு வரி உயர்வு. நாடாளுமன்றத்தில் செப்டம்பர் 22, 2020 ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. யார் பதில் சொல்றாங்கன்னா, தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் ஆஃப் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். நீங்க கட்டாயம் உயர்த்தியே ஆக வேண்டும். உயர்த்தினா மட்டும்தான் 15வது நிதிக்குழு பரிந்துரையின்படி உங்களுக்கு தர வேண்டிய கிராண்ட்ஸ் என்ன, ஒன்றிய அரசிடமிருந்து வர வேண்டிய மானியங்களை நாங்கள் தருவோம்னு சொல்லி இதை நீங்க செய்யலைன்னா நாங்கள் நிப்பாட்டிடுவோம் இருக்காங்க. 15வது நிதிக்குழுவினுடைய அறிக்கை முழுக்க நான் வாசிச்சிருக்கிறேன். பக்கம் 6, பக்கம் 53 இந்த ரெண்டுலையும் தெளிவா சொல்றாங்க. ஓராண்டுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்திருக்காங்க. 2020, 2021 எங்க ஆட்சியில் உயரலைங்கிறாங்கல்ல, அதுக்கு காரணம் தான் 2021, 2022 நீங்க உயர்த்தவில்லை என்றால் உங்களுக்கு இந்த ஒன்றிய அரசிடமிருந்து வரக்கூடிய எந்த சலுகைகளும் வராது என்று சொல்லி இந்த ரிஃபார்ம் கமிட்டியில உறுப்பினராக இருந்து இதை அக்செப்ட் பண்ணி கையெழுத்து போட்டு வந்தவர் வேலுமணி. இதை கட்டாயப்படுத்தியது ஒன்றிய அரசு. இதை நாட்டு மக்களுக்கு நீங்க இன்னும் எத்தனை நாள் மறைப்பீங்க? இந்தியாவிலே பெண்கள் மீதான பாலியல் வன்முறை மிக மிக அதிகமாக நடக்கிற மாநிலமா தமிழ்நாட்டை பாரு. நேற்று நடந்தது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்ல சார், நேற்று நடந்திருக்குது. காவல்துறை, பாஜக அரசுடைய, மோடி அரசுடைய காவல்துறை போய் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பிரிஜ்பூஷன் சிங் அப்படி கொடுக்கவே இல்லை, அது சும்மா காட்சிக்கும் சொல்லி பிரிஜ்பூஷன் சிங்கின் மீதான வழக்கம் முடிச்சு வச்சிருச்சு காவல்துறை, மோடி அரசுடைய காவல்துறை. சமீபத்தில் நடந்தது, பிரைம் மினிஸ்டர் வரேன், ரேவண்ணான்னு கர்நாடகால ஒருத்தர், தேவகவுடாவுடைய பேரன் சார், பல்லாயிரக்கணக்கான ஆபாச வீடியோக்கள் அவருக்கு ஆதரவாக பிரதமர் பரப்புரை செய்தார். ஹாசன் தொகுதியில பிரதமர் அவருக்கு ஆதரவாக பரப்புரை செய்தார். அவரை கண்டிச்சதா? நேற்று நடந்த பிரிஜ்பூஷன் சிங்கை எடப்பாடி பழனிசாமி கண்டித்தாரா? தாவேகா கண்டிச்சதா? பாஜக தான் கண்டிச்சதா? இது எதுவுமே இல்ல. இந்தியாவிலே போக்சோ குற்றங்கள் அதிகமாக பதிவு செய்யப்பட்ட மாநிலமா தமிழ்நாட்டை பாரு. என்சிஆர்பி சொல்றது, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, ஒன்றிய அரசுடைய அறிக்கை, இந்தியாவில டாப் 5 ஸ்டேட்ஸ், 5 மாநிலங்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்கக்கூடிய மாநிலங்கள். ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான், 2வது உத்தரப்பிரதேசம், 3வது மத்திய பிரதேசம், 4வது மகாராஷ்டிரா, 5வது ஒடிசா. 5மே பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள். இப்ப கூட நான் ஹரிய கேட்டுக்கிறேன், கொஞ்சம் லைட் எல்லாம் கூட கொஞ்சம் குறைச்சு வச்சுங்க. ஏன்னா இபி பில் எவ்வளவு வரும் தெரியாது இந்த மாசம் உங்களுக்கு. அவ்வளவு இபி எலக்ட்ரிக் பில். நான் வழக்கமா தங்குற ஹோட்டல் தான் தங்கி இருந்தேன். ரூம் ரெண்ட் 1000 ரூபாய் கூட்டி இருக்கிறாரு. 1000 ரூபாய் ஏன் கூட்டினா இபி பில் எல்லாம் கூடி போச்சு சார். பாருங்க, போன மாசம் பில்ல பாருங்க, இந்த மாசம் பில்ல பாருங்க. கரண்ட்டை தொட்டாதான் ஷாக் அடிக்கும்னா இல்ல, கரண்ட் பில்ல தொட்டாலே ஷாக் அடிக்கிற காலம் திமுக ஆட்சி காலம். ஒன்றிய எரிசக்தி துறையினுடைய அமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய மின் கட்டணங்களில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும், அதற்கான மின் கட்டணத்துடைய உயர்வை நீங்கள் நிச்சயமாக விரைவாக அதை செயல்படுத்தப்பட வேண்டும், இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு வழங்கக்கூடிய மானியமும் திட்டங்களும் நிறுத்தப்படும் என்று மிக தெளிவாக, மிக கராராக எடுத்து சொன்னார்கள். அவ்வாறு மின் கட்டணம் திருத்தம் செய்யப்படவில்லை என்றால் தமிழ்நாடு மின்சார வாரிய மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு 10,793 கோடி ரூபாய் மானியங்கள் வழங்கப்பட மாட்டாது என்று மிக தெளிவாக எழுத்து மூலமாக கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றன. 28 முறை தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு தொடர்ந்து இந்த மின் கட்டணங்களை உயர்த்த வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன.